ஹாய் everyone, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால் லார்ட் கணேஷ் டெக்கு இல்லை. ஸோ லெட்ஸ் சி 6th டிசம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேரோ கார்ட்ஸில் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி எடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ 6th டிசம்பரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 of Pentacles, Ace of Cups, Justice, Three of Pentacles. Let's see. Queen of Pentacles, Karma, Death, Four of Wands, Strength, Queen of Cups, Three of Cups, and High Priest, Queen of Swords. High Priest ரிவர்ஸில் அது பார்க்க. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் எப்படி தருதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 2 of Pentacles பார்க்கும்போது மேபி ஒரு நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம், இல்லைன்னா சம்வாட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். சில பேருக்கு மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தெரியுது. மல்டி டாஸ்க் இன்றைக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் கார்டு இருக்குது. ஸோ போராடி ஜெயிப்பீங்க, ஓகே? ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்குது. போராடி அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க, ரைட்? அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக லவ்வில் ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம். சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் வருது, நியூ லவ் வருது. மேபி அதை அக்செப்ட் பண்ணுறதா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஃபேமிலியில் செலப்ரேட் பண்ணுற மாதிரி புதிய விஷயம், ஒரு செலப்ரேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. ரொம்ப இமோஷ்னலாக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது, ஓகே? அண்ட் டெத் கார்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் முடிஞ்ச ஒரு நியூ பிகினிங், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு எண்டுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. 3 of Cups, டெத்து, ஜஸ்டிஸு. ஸோ எது சரியோ அது எது சரியோ அது ஒரு நியூ பிகினிங் வருது அப்படின்னு பார்க்க முடியுது, ஓகே? ஸோ மேபி சில தவறான கைடன்ஸ்னால் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அது கர்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் யூனிவர்ஸ் அது மூலமாக லெசன்ஸ் லேர்ன் பண்ண வைக்கலாம். மேபி இது ஐ திங்க் தேர்ட் பார்ட்டிஸ்னால் தவறான கைடன்ஸ் போயிட்டு இருந்திருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், இல்லைன்னா உங்கள் பர்சன் சைடு, இல்லை உங்கள் சைடு போயிட்டு இருந்திருக்கலாம். அது சம்வாட் கர்மா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும், ஓகே? அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலி நல்ல ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். 3 குயின் இருக்குது பிக்சரில், ஓ மை காட். 3 of Cups இருக்குது, 3 of Pentacles இருக்குது. நிறைய தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஆனால் சென்டர் ஆஃப் த ஸ்பிரிட் டெத் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஒரு கர்மாவாக இருந்திருக்கு இது வரைக்கும். இப்போ ஒரு முடிவுக்கு வருதுங்க. எக்ஸலன்ட். ஸோ அண்ட் அதான் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு இன்சிடெண்ட், ஈவெண்ட் இருக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகே? சில பேர் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக ஹாப்பியாக இருக்கிறது, பார்ட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது,
ஓகே. உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீட் பண்ணி, இப்போ வந்து அது எல்லாமே ஒரு சக்ஸஸ் ஆகுது. அதோடைய செலிப்ரேஷனையும் வந்துட்டு பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். கேஸ் ரிலேட்டடாக போயிட்டுருக்குது அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக அதில் ஒரு நியூ பிகினிங் வரும். ஓகே, பேலன்ஸ்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா வாட் டு சே, சில பேருக்கு வந்து அதான் அவங்க லவ் வந்துட்டு மேரேஜ் வரைக்கும் போகுது, மேரேஜ் அப்படின்ற எனர்ஜி தெரியுது. அண்ட் பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா ரீயூனியனுக்கான வாய்ப்பு தெரியுது, இருக்குது. சில பேர் மேபி நீங்கள் மீட் பண்ணலாம். ஓகே, மீட் பண்ணி ஒரு நியூ பிகினிங்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, சம்வாட் எனக்கு என்ன தெரியுதுன்னா, சம்வாட் ஒரு தவறான கைடன்ஸ் கூட ஏற்படலாம். பட் அதை வந்து நீங்கள் அப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஃபைன். யூ வில் நாட் அக்செப்ட் இட். நீங்கள் வந்து அந்த ஒரு தவறான கமிட்மெண்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஹை பிரிஸ்டஸ் ரிவர்ஸ்டு. 1 செகண்ட். Ten of Wands, 6 of Swords, Knight of Wands. ஸோ இங்கே என்ன தெரியுது அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. இனிமேல் எந்த ஒரு தவறான கைடன்ஸும் வந்து இருக்கக்கூடாது லைஃப்பில். அது வந்து ஒரு அது அது முடிஞ்ச ஒரு நியூ பிகினிங். ஆக்சுவலி அதை தாண்டி ஒரு புது டைரெக்ஷனை நோக்கி வரப்போகிறாங்க உங்களுடைய பர்சன். ஓகே, தேர்ட் பார்ட்டிஸ்னால் ஏற்பட்ட கண்ட்ரோல் இஷ்யூஸ் அண்ட் மீன் அது மாதிரி புரிதல் இல்லாமல் இருந்தது, இது எல்லாத்தையும் விட்டு விலகி அவங்க வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சில பேருக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கைட் பண்ணுறவங்க எப்படி கரெக்டாக கைட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் லீடராக டீம் லீடராக இருந்தால் நீங்கள் எப்படி கரெக்டாக லீட் பண்ணுறீங்களா அப்படின்றதில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. மேபி இது வரைக்கும் அதில் ஒரு ஒரு பேர்டனாக அது போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ திசை திரும்பி அதை நல்லபடியாக வந்து மறுபடியும் ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து நீங்கள் கொண்டு போவீங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்படுத்தின காயப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. அதுவும் எனக்கு தெரிஞ்ச தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு வருது. அண்ட் ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அவங்க பர்சன் வந்து சப்போஸ் சில பேருக்கு அவங்க பர்சன் யாராவது தவறாக கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சில பேர் வந்து ஒரு நல்ல பெரிய பதவியில் இருக்கலாம். அது ரொம்ப அதிகமாக ஹெவியாக இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு அது வேண்டாம், நான் விரும்பின மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து விலகி ஒரு நியூ டைரெக்ஷனை நோக்கி உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் 2 of Pentacles?
கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு வந்து என்னென்னா ஸ்டெப் எடுக்கவா வேண்டாமான்னு குழப்பம். மெயின் அதுதான் அவங்களுக்கு இப்போ கன்ஃபியூஷனே அதுதான் வந்துட்டு. ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கிறாங்க. ஸ்டெப் எடுக்கிறதா வேண்டாமா, ஆனால் ஸ்லோலி, வெரி ஸ்லோ, இப்போதைக்கு எடுக்கவே இல்லை, பட் ஸ்லோலி தே வில் டேக் ஸ்டெப்ஸ். ஓகே. அண்ட் அந்த எடுத்து வர்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கும். அவங்க எடுத்து வர ஸ்டெப்பு ஒரு சக்ஸஸை, ஒரு சிங்கிள் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா போதும், ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன். இல்லை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் ஏன் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் ஸ்லோலி தே வில் டேக் ஸ்டெப்ஸ், ரைட்? ஸோ வென் வில் தே டேக் ஸ்டெப்ஸ் டுவோர்ட்ஸ் யூ பார்க்கலாம். ஒரு பர்சன் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்காங்க அப்படின்னா எப்போ வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க டுவோர்ட்ஸ் யூ? மேபி ஒரு 2 months ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ 2 months to 3 months. சில பேருக்கு நெக்ஸ்ட்டு பௌர்ணமி. ஓகே. அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன பார்ப்போம். வாட் அபவுட் யுவர் பர்சன் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ? இந்த ஸ்டாண்டு கேமரா எதுவுமே இல்லை இன்றைக்கி, அதனால் ஸோ சம்வாட் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பழையபடி வந்துடும். ஓகே. ஸ்டாப்ட் இன் த பேக், ஹார்ட் பிரேக், பெயின், செப்பரேஷன், டிசப்ஷன், ஷாக்கிங் அட்டாக். ஓகே. அவங்களுக்கு இன்னுமே ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது, பெயின் இருக்குது. ஏன்னா எதை நினச்சி தான் பெயின் ஆகுறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் ஹார்ட் வித் கீ, பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வெல்கமிங் லவ் அண்ட் கெட்டிங் டுகெதர், பர்ஃபெக்ட். ஸோ சரி மீண்டும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செல்ஃப் ஒர்த்து, அவங்களுடைய முன்னேற்றம் இல்லை, அவங்க லைஃப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மோரோவர் டைம் டு ஹீல். ஓகே. அவங்க நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த ஹீல் ஆகிறதுக்கு ஒரு டைம் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. டேக் எ சான்ஸ், ரிஸ்க்கு, ஆப்ஷன், நாட் ஷோயிங் ஹேண்ட் கேம்பிளிங். அவங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியுது. எனிதிங் எல்ஸ்? ஃபார்ம் 3 ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு இந்த கனெக்ஷன் ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். ஸோ லவ் கால் வரும்னு அவங்க எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா எஸ், உங்களை வந்து காஃபி கப் மீட் பண்ண நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. அண்ட் லவ் இஸ் தேர். ஓகே. ஆனால் மாஸ்க்கு போட்டுட்ருக்காங்க, லவ் இல்லாத மாதிரி காட்டிகிட்டு இருக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா ஸ்டில் சம்வாட் ஒரு இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் டெம்ட் ஆகிட்டு இருந்தாங்க, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் அவங்க நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். பட் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். வெரி நைஸ். ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் திஸ் ஹேண்ட் ஆஃப் கார்ட்ஸ்? ஸோ இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தான் நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கு. லெட்ஸ் சீ. பட் டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. யா, எனிமி, லுக் ஓவர் யுவர் ஷோல்டர். மேபி உங்கள் பர்சன் உங்களை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நான் இருக்கேன்னா காரணம் வந்துட்டு நீ தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே. சில பேருக்கு
ஸோ அதை நம்பி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப வந்துட்டு உங்களை குறை சொல்லும்போது நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட்டு அவங்களுக்கு தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொருத்தவங்க மேலே தப்பு பழி போடலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்களோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க சைடு இருக்கிற தப்பு உங்களுக்கு புரியாமலே போயிடும். ரைட்? எஸ். கேர்ள் வித் தி ஸ்னேக், கார்மிக் ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தி சாய்ஸஸ். ஸோ அவங்க வாழ்க்கையில் மேபி ஃபைனலாக இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ சாய்ஸ் எல்லாம் இருக்குதா? ரைட்? உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அவங்க ஹெல்த்தி சாய்ஸை உங்களை தான் நினைக்கிறாங்க. ஓகே, அது என்ன சாய்ஸாக வச்சுக்கிறது? பட் எனிஹோ சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதோடைய தான் தெரியுது. ஓகே, அண்ட் வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் யூ? Emotions are a natural and necessary part of life, but they can also distort your perception and cloud your vision. In order to see things clearly, you must let go of resentment, right? உங்களுக்கு சில நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஓகே, அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பர்செப்ஷன் கரெக்டாக இருக்கா, நீங்கள் பார்க்குற வியூ கரெக்டாக இருக்கா, மேகங்கள் மறைச்சிட்டு இருக்க மாதிரி உண்மையை உங்களுடைய உங்களுக்கு நல்ல உண்மை தெரியுதா, இல்லை மறைக்கப்பட்டிருக்கா? ஐ மீன் நீங்கள் நினைக்கிற விஷயம் சரியான பாயிண்ட்டாக தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு திருப்தியற்ற நிலையை நீங்கள் விட்டால் தான் அந்த ஒரு உண்மையாக இருக்கிறது கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எது பண்ணாலும் திருப்தி இல்லை அப்படின்னா தவறாகவே தெரியும். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. உங்களுக்குள்ளே ஆழமாக போய் யோசிங்க. இருக்கிற இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீஸ். ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள அவங்களும் அவங்களுக்குள்ள நீங்களும் அந்த என்ன சொல்கிறது, இருக்கிற விஷயந்தான் உங்களை ஃபுல்ஃபில் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரஸ்ட். ஓகே, ஒரு நல்ல மாற்றம் எப்போ ஏற்படும் அப்படின்னா அக்செப்டன்ஸ். என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை கரெக்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது ஹீலிங் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதில் ரிலேஷன்ஷிப்பில் மாற்றம் உருவாகும். ஓகே, இங்கே தான் உங்கள் ஆழமாக இதயத்துக்குள்ளே போய் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும், இதுக்கான விடை என்னங்கிறது தெரியும் உங்களுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேயில் உங்களுக்கான பிளெஸ்ஸிங், அன்சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு எ ப்ராப்ளம். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எதிர்பார்த்து எஃபோர்ட் போட்டிருக்கலாம், சக்ஸஸ் ஆகாமல் போகலாம். பட் ஹாப்பினஸ் மேபி அது எது நடக்குதோ அது உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை தான் தரப்போகுது. ஓகே, எ சேஞ்ச் ஃபார் த பெட்டர், ரைட்? ஸோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. எ டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இஸ் திங்கிங் ஆஃப் யூ. ஓகே, உங்களை விட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீக் அவுட் இன்ஃபர்மேஷன் தட் வில் ஹெல்ப் யூ. ஸோ நீங்கள் தேடிட்டுருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அண்டு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தேடுங்கன்றாங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டூ மச் கன்சர்ன் வித் செக்ஸுவல் மேட்டர்ஸ். சில பேருக்கு ரைட்டு செக்ஷுவலாக ரொம்பவே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இமோஷ்னலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ பி கேர்ஃபுல். மணி வில் பி கம்மிங் டு யூ. வா, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மணி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபைனலி பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ், ரைட்? மணி வரும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.